எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB பிசி எக்ஸாம் மாடல் பேப்பர்ஸ் பகுதி 6க்கான காணொளி. TNUSRB பிசி எக்ஸாம் மாடல் பேப்பர்ஸ், அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் மாடல் பேப்பர்ஸ் பகுதி 6க்கான காணொளி. முதல் கேள்வி, பல்லுயிர் பரவல் சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பல்லுயிர் பரவல் சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு போடப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2002. அடுத்தது, வன பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? வன பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1980. அடுத்தது, வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1972. அடுத்தது, தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை 1949. அடுத்தது, புனித டேவிட் கோட்டையின் முதல் ஆளுநராக பதவியேற்றவர் யார்? புனித டேவிட் கோட்டையின் முதல் ஆளுநராக பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ராபர்ட் கிளைவ். அடுத்தது, இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது தமிழகத்தின் ஆளுநராக இருந்தவர் யார்? இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது தமிழகத்தின் ஆளுநராக இருந்தவர் ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நைட். அடுத்தது, கு காமராஜர் ராஜாஜிக்கு பிறகு எந்த ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார்? கு காமராஜர் ராஜாஜிக்கு பிறகு எந்த ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1954. அடுத்தது, தமிழ் மொழி எந்த ஆண்டு காமராஜர் காலத்தில் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1956. அடுத்தது, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதல்வராக இருந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பக்தவச்சலம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதல்வராக இருந்தவர் பக்தவச்சலம். அடுத்தது, 10வது கேள்வி, இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்றது? இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 1968. அடுத்தது, தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை சுப்பராயலு ரெட்டியார். அடுத்தது, விதவை மறுமண உதவி திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? விதவை மறுமண உதவி திட்டம் யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இதுக்கு சரியான விடை அண்ணாதுரை. அடுத்தது, 13வது கேள்வி, தமிழ்நாட்டின் தோட்டப்பயிர் பூமி என அழைக்கப்படுவது? இதுக்கு சரியான விடை தர்மபுரி. அடுத்தது, தமிழகத்தின் ஏரி மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் மாவட்டம். தமிழகத்தின் ஏரி மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் மாவட்டம். அடுத்தது, ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1773. அடுத்தது, கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1857. அடுத்தது, 17வது கேள்வி, ஆகஸ்ட் அறிவிப்பு, அதாவது 1940 ஆகஸ்ட் அறிவிப்பு யாரால் அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை லிட்கோ. அடுத்தது, 18வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு குழு ஆலோசகர் யார்? இந்திய அரசியலமைப்பு குழு ஆலோசகர் யார்? இதுக்கு சரியான விடை PN ராவ். அடுத்தது,
கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1985. அடுத்தது போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி ஆகிய 4 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 2003. அடுத்தது லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் 552 பேர். அடுத்தது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் யார்? போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி. நீலம் சஞ்சீவ ரெட்டி. அடுத்தது மிக குறைந்த காலம் பிரதமராக இருந்தவர் யார்? மிக குறைந்த காலம் பிரதமராக இருந்தவர் சரண் சிங். அடுத்தது 24வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1862. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, தேசிய மனித உரிமை கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1993. 1993. இதுல பாத்தீங்கன்னா இந்த 9வது கேள்வி எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. இது சரியா தப்பான்னு தெரியல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த கேள்விக்கு நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது TNUSRB PC எக்ஸாம் ஜெனரல் ஸ்டடீஸ் மாடல் பேப்பர்ஸ் பகுதி 6க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNUSRB PC எக்ஸாம் மாடல் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 6க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.